மறுபடியும் ஸ்டார்ட்ல சொல்றேன். என்னடா வரிசையா அப்படி வச்சுக்கினா நான் எப்படா டாக்டர் இருக்குது? சரி ஆல்ரைட் மறுபடியும் ஸ்டார்ட்ல ஆரம்பிக்கிறேன். டேய் நம்மளுக்கு இதில் என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீக் விடாமுயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் மூவி ரீமேக்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஹாலிவுட் ஒரு படம் இல்லை, அந்த மாதிரி நிறைய மூவிஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ எல்லா மூவிஸும் பார்க்க முடியாங்கிறதுனால டாப் 5 மூவிஸ் தான் வெரி சிமிலர் டு அந்த விடாமுயற்சி கான்செப்ட்ங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் எதிர்பார்க்காத உங்களுக்கே தெரியாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்லாம் ஆக்குறாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. திஸ் லேசி ரிவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சார் வேணுகோபால் இங்க எந்த ஸ்பீச் அட கொடுக்குற உன்ன மாதிரி சட்டத்தை கருப்படிக்கிற மாமா பையனா இல்லைன்னு சொன்னேன்டா. ஓகே, இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ நான் கொடுக்க கடன்பட்டிருக்கேன். என்ன கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் இந்த படத்தோட லிஸ்டிங் எல்லாமே இந்த விடாமுயற்சி பிளாட்டுக்கும் இந்த லிஸ்ட்டில் கொடுத்த படத்தோட பிளாட்டுக்கும் எந்த கனெக்ட் இருக்குன்னு பார்த்து அந்த சிமிலாரிட்டிஸ் பொறுத்த லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் பிரேக் டவுன் இருக்காது, பிகாஸ் விடாமுயற்சி அஃபிஷியலி பிரேக் டவுன் ரீமேக்குங்கிறனால இந்த லிஸ்ட்டில் நான் மூவியை வைக்கல. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபிஃப்த்துக்குள்ளே இருக்கிற மூவி 2007 ரிலீஸ் ஆன இந்த ஹிச்சர். ஸோ இந்த ஹிச்சரோட கான்செப்ட் என்னன்னா, ஹிச் ஹைக்கிங் தான். ஸோ ஹிச் ஹைக்கிங் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது காரில் இல்லாதவங்க லெஃப்ட் கிட்ட ஃப்ரீ ரைடே போவாங்க, அதான் ஹிச் ஹைக்கிங். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான். அந்த வழியில் வந்து கிரேஸ் அண்ட் ஜிம்னு சொல்லி காலேஜில் படிக்கக்கூடிய 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட் ட்ரிப்பாக கிளம்புறாங்க. ஸோ அவங்க இவங்க லிஃப்ட் கேட்கறத பார்த்து ரொம்ப பாவமாக இருக்காங்க, அவங்க லிஃப்ட் ட்ரிப் கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தெரிய வருது அவங்க ஒரு சைக்கோபேத்தி கில்லுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இல்லை அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அது எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறான், அவன் யார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நோக்கி தான் அந்த படம் போயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கும் விடாமுயற்சி என்ன கம்பேரிசன் இல்லை சிமிலாரிட்டி சொல்லிங்கன்னா, ரெண்டுமே ரோடு ரீஜன் நடக்கும் அண்ட் ரோடு ரைடு சம்மந்தப்பட்டு போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையுமே விக்டிம், அதாவது பாதிக்கப்பட்டு இந்த விக்டிம் தான் கொலகாரம் நினச்சி போலீஸ் கொஞ்சம் நேரம் அவனை துரத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உண்மை என்னங்கிறது ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 விஷயமும் சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அண்ட் சில சீக்வன்ஸுமே சிமிலராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். முக்கியமாக அந்த கேஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக இந்த ஹிச்சருங்கிற மூவி அவரேஜாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ண போறீங்கன்னா இதை தாண்டி ஒரிஜினல் வெர்ஷனான 1986 இந்த ஹிச்சர்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரிஜினல் வெர்ஷன் ஒன்று வந்திருக்கும். அதை வேணால் செக் பண்ணி பாருங்க, அது இதோட பெட்டராக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் வைக்கிற மூவி 2017 ரிலீஸ் ஆன கிட்னாப் மூவி. இது நம்ம ஹேலி பெரியோட மூவி. ஸோ அந்த மூவியோட கான்செப்ட் கேட்டிங்கன்னா, ஹேலி பெரி ஒரு சிங்கிள் மதராக இருப்பாங்க. ஸோ அவங்க பையனை கூட்டிகிட்டு ஒரு பார்க்குக்கு வந்திருப்பாங்க. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் அது எல்லாமே தலையில மாற ஆரம்பிக்கும். ஸோ அவங்க பையனை கடத்திட்டு போயிடுவாங்க. எனக்கு கிட்ட ஃபோன் இருக்காது, அந்த போலீஸ் பட்டில் வர வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இவங்களோட கார் எடுத்துகிட்டு உன் பையனை கடத்திட்டு போன காரை சேஸ் பண்ணிட்டு போவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பையனை எங்கே கொண்டு போனாங்க, அந்த பையனை காப்பாற்றினாங்களா இல்லையா, அண்ட் ஒரு பையனை காப்பாற்றுக்காக அதனோட அம்மா அவங்களோட லிமிட்ஸை எந்த அளவுக்கு புஷ் பண்ணி கொண்டு போவாங்க. அண்ட் ஃபைனலி இந்த மாதிரி காப்பாற்றினாங்க இல்லையா, அந்த கடத்திட்டு போன கேங் என்ன, அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் அந்த மூவி ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த மூவிக்கு விடாமுயற்சிக்கான சிமிலாரிட்டிஸ் கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த கிட்னாப்பிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி இந்த கார் சேசிங் சீக்வன்ஸ்லாம் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக அந்த படத்தை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த மோட்டிங் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அந்த படத்தில் அமைச்சிருப்பாங்க. அது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான். ஸோ அந்த மாதிரி அந்த சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எனக்கு வந்து சில விடாமுயற்சி கூட சின்னதாக சிமிலராக ஃபீல் ஆச்சு. அதனால் அந்த படத்தை நான் வந்து ஒரு 4th லிஸ்ட் வச்சிருக்கேன். அண்ட் டைம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அந்த ஜான் விக்கில் வந்து அந்த ஹேரி பெல்லியோட ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்களா, கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஸ்பின் ஆஃப் மாதிரி கண்டிப்பாக ஃபீல் ஆகும். டைம் கிடைச்சா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். You took the wrong kid. இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் வைக்கிற மூவி 2017 ரிலீஸ் ஆயிருந்த அன்னோன். ஸோ இந்த மூவியோட கான்செப்ட் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் டாக்டர் மார்டின் ஒரு கேரக்டர் இருக்கும். அவர் ஒரு சிவியரான ஆக்சிடென்ட்டில் ஃபீல் ஆகிருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு தான் ஒரு கான்சியஸ்க்கு வருவார். ஆனால் திரும்ப ஒரு அவேக் ஆனதுக்கப்புறம் இவரோட வேர்ல்டு ஒரு மாதிரி கேஸாக தான் மாறி இருந்திருக்கும். ஏன்னா இவங்க ஒய்ஃபுக்கு இவர் யாருன்னே தெரியாது, வேறு ஏதோ ஒரு மனுஷன் மாதிரி பார்ப்பாங்க. அண்ட் எவனோ ஒருத்தர் இவரோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி வளர்ந்துட்டு இருப்பான். அண்ட் தேவையான ஒரு கேங் வந்து இவரை கொலை பண்ணுறதுக்காக தேடிட்டு இருப்பாங்க. அண்ட் இவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே அத்தாரிட்டிஸோ இவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கிற யாருமே நம்பவும் மாட்டாங்க. இவர் யார் தெரியாத மாதிரி தான் நடத்திக்குவாங்க. அண்ட் அதே மாதிரி இவரை காப்பாற்றிக்கு இவர் தான் தனியாக ஓடுற மாதிரி இருந்திருக்கணும். அண்ட் கடைசியில் இவர் இந்த முடிச்செல்லாம் அவள் தர இல்லையா, அண்ட் இவர் ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு போகிறாரு, இந்த படத்தோட முடிவு தான் என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் படம் நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பாக படம் ஃபுல்லாக இருந்துதான் இருக்கும். பட் நிறைய சீக்வன்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளாலெஸ்ஸாகவும் சில மைனஸ் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். பட் உட்காந்து அந்த ஃப்ளாலெஸ்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டைம் வாட்ச் பண்ணால் நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி உங்களுக்கு ஃபீல் ஆகும். உண்மையுமே இந்த ப்ரைமேஸியை பிடிச்சி நான் உட்காந்து வாண்டடாக பார்த்து ஒரு படம் சொல்லலாம். என்னை இப்போ இந்த படம் பெருசாக டிசப்பாயிண்ட் பண்ணல, உண்மையுமே நல்லாவே இருந்துச்சு. டைம் எடுத்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தில் நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் அண்ட் நிறைய ஸ்க்ரீன் பிளே மெத்தட்ஸ் எல்லாமே என்னால் விடாமுயற்சியில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த கலர் டோன் கூட கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு சிமிலராக இருந்த மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால அந்த படத்தை லிஸ்ட்டில் வச்சிருக்கேன். I am Martin Harris. I didn't forget everything.
இதில் செகண்ட் பிளேஸ் வச்சிருக்க மூவி 2010 ரிலீஸ் ஆன The Next 3 Days. ஸோ இந்த நெக்ஸ்ட் 3 டேஸ்ங்கிற படம் வந்து சிமிலர்லி இந்த படத்தில் ஒன்லைனில் வந்து அப்படியே விடாமரிச்சுக்கிட்ட கம்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஹீரோயின் 2 கேரக்டர் இருப்பாங்க. ஸோ இந்த 2 கேரக்டர் வந்து ஹீரோயின் வந்து ஒரு பெரிய இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட பாஸ் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த கொலையோட பழியை தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே போட்டுருவாங்க. பட் அவங்க நம்ம பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்க உள்ள தள்ளிடுவாங்க. ஸோ 3 வருஷம் நம்ம ஹீரோ ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்களை எவ்வளோ காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களோட ஃபைனல் அப்பீல் கூட கோர்ட்டால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுரும். ஸோ வேறு வழி இல்லை, இவங்களுக்கான தண்டனை கொடுத்தாங்கன்னு ஒரு ஃபீல் பண்ணதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு பையனும் இருக்கும். ஸோ வேறு வழியில் பொண்டாட்டியை காப்பாற்றி தான் அவங்களும் ஒரு முடிவில் நின்றுப்பார். ஸோ அவங்க ஒய்ஃபை எப்படி காப்பாற்றுறாரு, அங்கே நடந்த உண்மை என்ன, யார் தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் இந்த படம் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் ரன் ஆகிட்டு இருக்கும். கிட்டப்பா இந்த படமும் ஒரு நல்ல ஒரு செம்ம சஸ்பென்ஸ் த்ரில்லராக கண்டிப்பாக ஃபீல் ஆகும். அண்ட் இந்த படத்தை கதை சொல்லும் போது தெரியும் விடாமுயற்சிக்கும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒய்ஃபை காப்பாற்ற போகிறாங்க அண்ட் ஒய்ஃப் மேலே இன்னொரு அலிகேஷன் காப்பாற்றினா இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் அந்த மூவி ஃபுல்லாக இருந்திருக்கும். தட்ஸ் தி சினாப்சிஸ் வித் சிமிலர் டு விடாமுயற்சி. பட் மோட்டிவாக எக்ஸிக்யூஷனும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ டைம் கிடைச்சா இந்த படத்தை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. மேபி விடாமுயற்சி இந்த படமாக எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு தாட்ஸ் தோண்டிட்டு தான் இருக்குது. And surrender, because they will shoot you on sight. இந்த லிஸ்ட் ஃபஸ்ட் பேஜ் வைக்கிறது 2022 வந்து லாஸ்ட் சீன் அலைவ். ஸோ இந்த மூவி வந்து கண்டிப்பாக நிறைய பேர் மீம்ஸில் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் விடாமுயற்சியோட செகண்ட் ஆஃப் இந்த படம் சொல்லிட்டு நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. ஸோ தட் சிமிலாரிட்டிஸ் பார்த்துருவோம். இந்த படத்தில் கதையாக அதே தான் ஹீரோயின் வந்து ஒரு ரோட் ட்ரிப் கிளம்புறாங்க. ஸோ போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டேஷனில் ஹீரோ ஒரு ஒய்ஃபை தொலைச்சிறாரு அண்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ணி யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஸோ ஈவன் அந்த கடை வச்சிருக்கவங்க கூட அந்த எந்த ஒரு ரெக்கார்டர் ஆடியோஸும் இல்லை அப்படின்னு சொல்லி மழை போயிட்டு இருப்பான். ஸோ அவனே அடிச்சு போட்டு யாருமே ஹெல்ப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல பிஸ்னஸ் மேனாக இருக்கிற ஹீரோ கேங்ஸ்டராக மாறாரு. அதான் கதை. அதுக்கப்புறம் ஒய்ஃபை ஃபைன் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கடை போயிட்டு இருக்கும். ஸோ சிமிலாரிட்டிஸ் பேஸ்க்கு நம்ம வந்துட்டோம்னா இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் விடாமுயற்சி செகண்ட் ஆஃப் அப்படியே இந்த படம் தான். ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு கேரவனுக்குள்ளே ஃபைட் இருக்கும். அது அப்படியே இந்த படத்துல இருந்து எடுத்து வச்சது தான். அதே மாதிரி விடாமுயற்சிக்கு இந்த படத்துக்கும் இந்த கிளைமேக்ஸ் வந்து அது ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளேயும் அதை சுற்றி இருக்கிற கேரவன்ஸ்ல தான் நடந்துட்டு இருக்கும். அது அப்படியே லாஸ்டின் அளவில் வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கும். ஈவன் அந்த ஃபேக்ட்ரியோட செட்டு மட்டும்தான் வேற மாதிரி இருக்குமே தவிர உள்ள நடக்கிற விஷயம் அதோட டின்ட் கொண்டு அப்படியே லாஸ்டின் அளவில் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஈவன் அந்த படத்தில் கிளைமேக்ஸ் முடிவு எப்படி இருக்கும், விடாமுயற்சியோட சேலரி கொடுக்குற மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க, அவங்களை கொண்டுட்டாங்கன்ற மாதிரி தானே சொல்லுவாங்க. இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ஃபேக்ட்ரிலாம் தள்ளி தனியாக ஒரு டென்ட் இருக்கும். அந்த இடத்துல அடைச்சி வச்சிருப்பாங்க. விடாமுயற்சியில் என்ன ஒரு பேஸ்மெண்ட்டில் வச்சிருந்திருப்பாங்க, இங்கே ஒரு தனி டென்ட்டில் வச்சிருக்காங்களே தவிர அவ்வளோதான் டிஃபரன்ஸ். மற்றபடி பார்த்தா அப்படியே கட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். சிம்பிளி விடாமுயற்சியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரேக் டவுன்னா செகண்ட் ஆஃப் லாஸ்ட் சீன் லைவ், அதுதான் உண்மை. ஈவன் ஏன் இந்த விடாமுயற்சியில் நம்ம அஜித் அண்ட் த்ரிஷா பேருக்கு நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அதுவும் இந்த படத்தில் அப்படியே இருக்கும். ஈவன் லாஸ்ட் சீன் லைவில் அந்த ஹீரோயினுக்கு ஒரு அஃபேர் இருக்கிற மாதிரி கூட கட்டியிருந்திருப்பாங்க. இது எல்லாமே அப்படியே விடாமுயற்சியில் இருக்கும். எக்ஸாக்ட்லி என்ன அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால தான் இந்த படத்தை நான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சிருக்கேன். ஓகே, வீடியோ எண்டிங் கொண்டு நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த டாப் ஆர்டர்ஸில் உங்களோட ஆர்டரை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அண்ட் இது மாதிரி நீங்களும் நிறைய சஸ்பென்ஸ் இதில் பார்த்துருக்கலாம். அது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தான் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நேரத்தில் இந்த பார்ட் 2 வீடியோ போடுறேன் சொல்லிட்டு இல்லையா. ஸோ அது இங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த வீடியோ ஒரு பார்ட் 2 வீடியோ தான். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கங்குவா மூவி ரிலீஸ் ஆகிற சமயத்தில் நான் கங்குவா மூவிஸோட சிமிலர் மூவிஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன். அதோட ஒரு பார்ட் 2 தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஸோ இதை பற்றி தாட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வழக்கமாக நான் சொல்கிறது தான், இந்த வீடியோஸ் பற்றி தாட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க. ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தாலும் சொல்லிட்டு போங்க. பிகாஸ் இந்த ஃப்ளாஸ் வச்சு தான் இந்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே நான் பெருசாக இருக்கிறது இல்லை. ஸோ வழக்கமாக எப்பயுமே சொல்ல தர முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கிறேன். பாய். சொல்லு யாரு ஃபேன் நீ?